வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். யூஸ்வலாக என்னோடய ஸ்டடி விலாக் தான் பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து என்னோடய நியூ இயரை நான் எப்படி வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க. நியூ இயர்க்கெலாம் வந்து கேக் கட் பண்ணுற பழக்கமே கிடையாது. என் லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைம் நியூ இயர்க்கு வந்து இந்த மாதிரி கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது. இதுக்கு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 வந்து ஒரு பெரிய ரெட் ஃப்ளாகாக இருந்துச்சு எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கும். நிறையா டிசப்பாயின்மெண்ட்ஸ், நிறையா ஃபெயிலியர்ஸ். ஸோ ஹெல்த் வைஸ் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து நிறைய டவுன்ஸாக இருந்துச்சு இன்ஸ்டெட் ஆஃப் அப்ஸ். ஸோ அதனால் வந்து இவ்வளோத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சின்ன செலிப்ரேஷன். ஃபஸ்ட் அன்றைக்கி பிளாக் கரண்ட் கேக் கட் பண்ணி எப்படியோ வந்து 2023 சூப்பராக என் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான ஒரு கேக் கட்டிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. எப்படியோ வந்து 12 மணிக்கு அடிச்சு பிடிச்சி வந்து கரெக்டாக நியூ இயர் அன்றைக்கி எழுந்து கேக் கட் பண்ணியாச்சு. ஐ ஃபீல்ட் ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஃபீல்டு இருக்கும்ல, ஸோ அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராக போணுச்சு அந்த நாள். லாஸ்ட் இயரில் நம்ம வந்து நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்போம், நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கோம். பட் அது எல்லாமே தாண்டி நம்ம இங்கே 2024 லேண்ட் ஆகி நிற்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு நம்மளுக்கு ஒரு தனி என்டியூரன்ஸ் இருந்திருக்கணும்ல. நம்மளோட ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் வந்து அது மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் இனிமேல் சூப்பராக அமையட்டும் உங்களுக்கும். இது வந்து என்னோடய நியூ இயர் ட்ரெஸ். வீட்டில் வந்து போடாமல் வச்சிருந்த ட்ரெஸ்ஸு சரி நியூ இயர்க்கால யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டேன். மேட்சிங்காக வந்து ஒரு ஒயிட் அண்ட் சில்வர் இயரிங்ஸ் வந்து தேடிட்டு இருந்தேன். எப்படியோ இது கிடச்சிருச்சு. வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், ஹாய். விஷிங் யூ ஆல் a happy new year. Let this year bring lots of joy, happiness and prosperity in all your lives. Bye. நியூ இயர் அன்றைக்கி எழுந்து கோயிலுக்கெல்லாம் வந்து போய் முடிச்சுட்டு உட்காந்து இந்த கேலண்டருக்கான வேலை தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன், ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கேலண்டர் ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் லிட்டில் திங்ஸ் மேக் அஸ் ஹாப்பி. ஸோ ஈவன் இஃப் இட் இஸ் வெரி லிட்டில், மேக் ஷூர் தட் யூ செரிஷ் இட். எனக்கு இந்த கேலண்டரில் இந்த டிரான்ஸ்பரன்ட் ஷீட் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நியூ இயர் அன்னைக்கு. ஸோ அந்த வேலை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஹாய், கெட்டிங் ரெடி ஃபார் டெம்பிள். போயிட்டு வரேன். பாய். அதான் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து சாய்பாபா கோயில், சின்ன சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தாலும் அம்மாவுக்கு சிட்டிலேயே இருக்கிற ஃபேமஸ் அண்ட் பிக்கஸ்ட் சாய்பாபா கோயிலுக்கு போகணுன்னு ஆசை. அன்றைக்கி போக முடியல. ஸோ அதனால் வந்து நானும் அம்மாவும் ரெடியாகி வந்து 2nd ஜனவரி அன்றைக்கி தான் நான் வந்து இந்த விலாகும் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து போயிட்டு வந்தோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த கோயிலோட ப்ரெமிசஸ். கோயிலை பார்த்தாலே தெரியும் இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். இங்கே கிடைக்கிற ஆம்பியன்ஸும் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து அங்கே இருக்கிற ஒரு பாண்டு. செமையாக இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. 2nd ஜனவரினால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது கோயிலில். இல்லாட்டி 1st ஜனவரி அப்போல்லாம் வந்து செம்ம கூட்டமாக இருக்கும், நகரவே முடியாது. வீட்டில் ஃபஸ்ட் டைமாக வந்து கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக வந்து ப்ளம் கேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணி குட்டியாக வந்து செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டல்லாம் ஏற்றி நானும் அம்மாவும் வந்து குட்டியாக வந்து லூசுத்தனமாக டான்ஸ்லாம் பண்ணி பண்ணோம். பட் லூசுத்தனமாக இருந்தாலும் எங்களுக்கு அப்போதைக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் அம்மாவும் சேர்ந்து கேக் கட் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து பாட்டி வந்தாங்க. ஆக்சுவலாக தூங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் லூஸ் மாரி கத்துறதை பார்த்துட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து கிறிஸ்மஸும் செலிப்ரேட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இன்னொரு விலாகில் சந்திக்கலாம். பாய்.